மக்களே, நான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த அரபியோட தோட்டத்தை சுற்றி காமிக்க போகிறேன். இந்த முருங்கை மரம் வந்து கொடி முருங்கை. உள்ளே என்ட்ரானோடனே இந்த முருங்கை மரம் தான் இருக்குது. இதுக்கு அடுத்து உள்ளே போனோன்னா சொரக்காய், பரங்கிக்காய் எல்லா காய்கறிகளும் இருக்குது. சொரக்கொடி எவ்வளோ படர்ந்துருக்கு பாருங்கள். பேரிச்சை மரத்து மேலெல்லாம் அழகாக படர்ந்து போயிருக்கு. இந்த தோட்டம் ஃபுல்லாகவே நிறைய சொரக்காய்கள் இருக்குது. இது பரங்கி கொடி. 4-5 பரங்கி காய் காய்ச்சிருக்கு. 2 இது வந்து நல்லா முத்தி போயிருக்கு. அதை வந்து விதைக்கி விட்டுருக்காங்க போல். இந்த வேலிலையுமே வந்து ஒரு பரங்கிக்காய் காய்ச்சி தொங்குது பாருங்கள். இதோட அவரைக்கொடியும் மிக்ஸ் ஆகிருக்கு. இது வந்து மலை இழந்த மரம். மலை இழந்த மரத்துலேயும் வந்து நிறைய பிஞ்சு விட்டுருக்கு. இதுதான் சீசனு. டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி தான் வந்து சீசனு. அதுக்கும் பிறகு மலை இழந்தையே பார்க்க முடியாது. ஒரு மிச்சம் எல்லா காயும் காய்ச்சி அப்படியே ஒரு மிச்சம் கொட்டி போயிடும். இந்த சொரக்கொடி தான் வந்து பந்தலில் படர விட்டுருக்காங்க. இதுதான் வந்து நாட்டு சொரக்காய் உள்ளது. கீழால் வந்து ஒரு பெரிய நாட்டு சொரக்காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். இதெல்லாம் புல் ஆட்டுக்கு அறுத்து போடுவாங்க. இந்த தோட்டத்துலேயே ஆடு, புறா, வாத்து இதெல்லாம் இருக்குது. இதை தாண்டி போனோன்னா வந்து கூசான்னு சொல்கிற சீமை சுரக்காயும், ப்ரொக்கோலி, காலிஃப்ளவர் இதெல்லாம் இருக்குது. கூசா தான் நிறைய காய்ச்சிருக்கு. அதுவும் வந்து அரபிங்க தோட்டத்தில் இந்த காய்கறி இல்லாமல் இருக்கவே இருக்காது. சமையலில் இவங்க வீட்டில் வந்து எல்லா குழம்புலையுமே இந்த சீமை சுரக்காய் இருக்கும். இது வந்து ப்ரொக்கோலி. ஏற்கனவே ஒரு சில ப்ரொக்கோலியெல்லாம் நல்லா பூத்து ஹார்வெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இதுதான் வந்து கூசா காய்கறி. இது வந்து சொரக்காய் வந்து நீளமாக இருக்காது. இது வந்து சின்னதாக தான் இருக்கும். இந்த தோட்டத்தில் புது வகையான தக்காளி ஒன்று இருக்குது. பெங்களூர் தக்காளி எப்படி நீளமாக இருக்கும், அதே மாதிரி இது நீளமாக இருக்குது. ஆனால் வந்து சின்ன சைஸாக இருக்குது. பெங்களூர் தக்காளியை விட சின்ன சைஸு. இதெல்லாம் வந்து பர்பிள் முட்டைக்கோஸு. முட்டைக்கோஸ் வரலனாலும் அந்த இலையை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம் பாருங்கள். இலை வந்து பச்சையும் பர்பிள் கலரும் மிக்ஸ் ஆகிருக்கு. இன்னும் வந்து ஒன்று கூட இன்னும் வரல. ஆனால் காலிஃப்ளவர் தான் வந்து நிறைய வந்திருக்கு. இவங்க வந்து வேறு எதுவும் உரம் போடாமல் இயற்கை உரம் மட்டும் போடுறதுனால காலிஃப்ளவர்லாம் பெரிய பூவாக இல்லாமல் சின்ன பூவாக இருக்குது. ஆனால் வந்து இதுதான் உடம்புக்கு நல்லது. இதை தாண்டி இப்படியே நடந்து போனோன்னா அங்கே வந்து மலை இழந்த செடிங்க நிறையா இருக்குது. ஆனால் என்னென்னா இது வந்து பூச்சி மலை இழந்தையாக இருக்குது. எல்லாமே சின்ன செடியிலே அவ்வளோ காய்ச்சிருக்கு. ஆனால் நிறைய பூச்சி தான். அந்த செடியே அரிச்சிக்கிட்டு அப்படியே வந்து கீழே வந்து விழுந்திருக்கு. அதனால் வந்து கம்பு கயிறெல்லாம் வச்சு கட்டி விட்டுருக்காங்க. இது எல்லாமே காலிஃப்ளவர் செடி தான். எவ்வளோ இருக்குது பாருங்கள். அந்த சைடு உள்ளதெல்லாம் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் ஒன்றுமே வந்து இன்னும் பூக்கலை. இது வந்து லேட்டாக பயிர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இன்னும் 1 மாதம் ஆகும். இதில் வந்து காலிஃப்ளவர் வந்து இதை ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. பாருங்கள், எம்டியாக இருக்குது பாருங்கள். காலிஃப்ளவர் எப்படி வருதுன்னா, அந்த உள்ளுக்குள்ளே சுருட்டிக்கிட்டு இருக்குன்னு இலை. அது கொஞ்ச நாள் கழித்து பார்த்தோன்னா அந்த சுருட்டின இலைக்குள்ளே காலிஃப்ளவர் பூத்துருக்கும். நானே வந்து துபாய் வந்து தான் இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். எங்கள் ஊர் சைடெல்லாம் காலிஃப்ளவர்லாம் கிடையாது. நார்மலாக வந்து வீட்டில் சொரக்காய், பாகக்காய், பரங்கிக்காய் இந்த மாதிரி காய்கறிங்க தான் வீட்டில் இருக்கும். காலிஃப்ளவர், முட்டைக்கோஸெல்லாம் எங்கள் ஊர் சைடு வந்து இருக்காது. இங்கிட்ட வந்து முட்டைக்கோஸு, ப்ரக்கோலி இருக்குது, தக்காளி இருக்குது. ப்ரக்கோலியெல்லாம் பாருங்கள், ஒரு சிலது நல்லாவே ஹார்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. எம்டியாக இருக்குது பாருங்கள். அந்த தண்டு வந்து கட் பண்ணது வெள்ளையாக தெரியுது. முட்டைக்கோஸ் பாருங்கள், தாமரை இலை மாதிரி அப்படி நல்லா விரிஞ்சு அழகாக இருக்குது முட்டைக்கோஸை பார்க்குறதுக்கு. இது வந்து இதுவும் அதே தக்காளி தான், மிளகா கிடையாது. தூரத்துலேருந்து பார்க்கும்போது மிளகா மாதிரி இருந்துச்சு. அதோடைய மிளகா பூ வந்து வெள்ளையாக தெரியும். ஆனால் எனக்கு அந்த இலையை பார்க்கும்போது ஒரு வேளை மிளகாயாக இருக்குமோன்னு நினச்சேன். அதே பெங்களூர் தக்காளி இருக்குது பாருங்கள், அதே தான் இங்கேயும் இருக்குது. குட்டி குட்டி தக்காளி. செரி டொமேட்டோவும் கிடையாது. செரி டொமேட்டோ ரவுண்டாக இருக்கும். இது வந்து நீளமாக இருக்குது. இது ஃபுல்லாக முட்டைக்கோஸ் தான்.
ஆடு நிற்கிது பாருங்கள், செம்மறி ஆடு வெள்ளாடு ரெண்டுமே இருக்குது. இங்கேயும் வந்து கொஞ்சம் சொரக்கொடி, பாகக்கொடி, அவரைக்கொடி கிடக்கு. திரும்பின இடமெல்லாம் வெறும் சொரக்கொடியாக தான் இருக்குது. பாகக்காய் வந்து பிஞ்சு பாகக்காயாக இருக்குது. இன்னும் ஒரு 15 நாளில் வந்து நல்லா முத்தி போயிருக்கும். ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். கத்திரிக்காய் எவ்வளோ காய்ச்சிருக்கு பாருங்கள். எல்லாமே வந்து இந்த பர்பிள் கலர் கத்திரிக்காயில் குண்டு கத்திரிக்காய், நீல கத்திரிக்காய் நிறைய காய்ச்சிருக்கு கத்திரிக்காய். இந்த இடத்துக்கிட்டே கொஞ்சம் முட்டைக்கோஸு, ப்ரக்கோலி இருக்குது. அப்புறம் சேலடு கீரைங்க வந்து இங்கே வச்சுருக்காங்க. லெட்யூஸ் எல்லாம் நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாகவே பார்க்குறேன். பாருங்கள் புறா எவ்வளோ இருக்குன்னு. இங்கே வந்து மல்லித்தலை இருக்குது. அப்புறம் அது பக்கத்தில் வந்து சேலடாக அவங்க சாப்பிடுவாங்க பச்சையாக, அந்த கடுகு கீரை இது வந்து இந்த ரோ வந்து லெட்யூஸு. இது வந்து பார்ஸ்லி, மல்லித்தலை மாதிரியே இருக்கும். ஆனால் இது வந்து சேலடாக யூஸ் பண்ணுறது. இதோட ஸ்மெல்லு வேறு மாதிரி இருக்கும். மல்லித்தலை நல்லா வாசமாக இருக்கும், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து ஸ்பினாச்சு, இந்த சின்ன சின்னதாக இருக்குது பாருங்கள். இது அப்படியே பறித்து கழுவி அப்படியே சாப்பிடுவாங்க. சமையல்லாம் அதை சேர்த்துக்க மாட்டாங்க. இது வந்து ரத்தத்தை ப்யூரிஃபை பண்ணுமா, ரொம்பவே நல்லதான். லெட்யூஸ் இதெல்லாம் அவ்வளோ நல்லதாக. அவ்வளோதான் இந்த தோட்டம். நான் வந்து அந்த முருங்கை மரம் இருக்கிற என்ட்ரன்ஸ் வழியாக வந்துட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்து இந்த சைடு வந்துட்டேன். இது ஃபுல்லாகவே வந்து இந்த சைடுமே வந்து ஃபுல்லாக சொரக்கொடி தான். இந்த பேரிச்சை மரத்து மேலெல்லாம் சொரக்காய் காய்ச்சா அவங்க எப்படி பறிப்பாங்கன்னு தெரியல. துரட்டி வச்சு பறித்தாலும் அப்படியே அரைச்சிக்கிட்டு வந்தாலும் வந்துடும் கொடி. பறிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பாருங்கள் எவ்வளோ சொரக்கொடி இருக்குன்னு. இந்த முருங்கைக்காயெல்லாம் வந்து அடுத்த மாதம்தான் பிஞ்சு விட்டு நல்லா காய்க்க ஆரம்பிக்கும் போது. அவ்வளோதான், இந்த தோட்டத்தை ஃபுல்லாக உங்களுக்கு சுற்றி காமிச்சிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி துபாயில் உள்ள தோட்டங்களை பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே.